Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 667 பார்ட் 1. ஓபன் பண்ணா கொலோசியத்துல பயங்கரமான சவுண்ட். வேற என்ன, ஒரு வழியா 4 மேட்ச் முடிஞ்சு போச்சு. இனி 4 பேரும் ஃபைனல்ஸ்ல சண்டை போறது மட்டும்தான் பெண்டிங். அதனால எல்லாத்துக்குமே பயங்கர ஆர்வம். இதுல மேட்டர் என்னன்னா, இந்த 4 மேட்ச்ல ஜெயிச்ச அந்த 4 பேருமே அந்த டோஃப்ளமிங்கோட 4 எக்ஸிகியூட்டிவ்ஸ் கூட சண்டை போடணும். ஆனா அவங்க யாருமே இப்ப காம்படிஷன்ல இல்ல, வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்களாமா. டாய் ஹவுஸ பாத்துக்க வேண்டிய வேலை இருக்குல்ல, அதனால அங்க போயிட்டாங்க. இத மக்கள்கிட்ட சொல்ல முடியாதுல்ல, அவங்க எல்லாம் செம்ம காண்டாயிருவாங்க. ஏன்னா இவங்க சண்டையை பார்க்கணும்னு அவ்வளவு ஆர்வத்துல இருந்தாங்க. கடைசியில எல்லாம் ஊத்திச்சு. சில பேர் சீனியரை பார்க்கணும் இருந்தாங்க, பல பேர் லாவோஜிய பார்க்கணும் இருந்தாங்க, நிறைய பேர் மாச்சிவிசா பார்க்கணும் இருந்தாங்க, ஒரு கூட்டமே டெலிஞ்சரை பார்க்கணும் இருந்தாங்க. ஆனா அது எல்லாமே இப்ப ஊத்திச்சு. பட் இருந்தாலும் ஆங்கர் யாரையுமே கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இவங்க 4 பேருக்கு பதிலா கொலோசியத்தோட ஹீரோவான மிஸ்டர் டியமண்டே இந்த மேட்சோட ஃபைனல்ஸ்ல கலந்துக்க போறாராமா. எப்படி சொன்ன உடனே மக்கள் எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. வாவ், டியமண்டே சண்டை போட போறாரு, ஆஹா ஓஹோன்னு கத்திட்டு கிடப்பாங்க. இங்க ரெபேக்கா சண்டை போட்ட கலைப்புல அப்படியே பொறுமையா வருவாளா. அப்போ சுத்தி சுத்தி காட்டுறாங்க. ஏகப்பட்ட பேர் அடிபட்டு கண்ணா பின்னான்னு கதறிட்டு இருப்பாங்க. பேண்டேஜ கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்கன்னு ஒரே கலவரம் தான். அப்ப அந்த டைம் அகிலியாவை தூக்கிட்டு போவாங்களா. அவகிட்ட ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, உன்னாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன்பா. அந்த டைம் லூசி அங்க வர நினைச்சு, எப்பா நான் வந்துட்டேன் பாத்தியா எப்படி சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே லுக்கு விடுவான். அவன் நெஞ்சில இருந்த நிஜமான தழும்புல ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்குது. ஆளும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தோடனே இது அவனே இல்லையேன்னு பக்கமா கண்டுபிடிச்சிட்டா. பார்த்தலோமியோ தான் அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கானே. அவரோட ஃப்ரெண்டு மாதிரி நீ பேசிட்டு வராத, ஏன்னா அவர் ஒண்ணு உன் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்லிட்டு இருப்பானா. அடவாளியா உர்றா கோயாலன்னு நேரா ரெபேக்காட்ட போய், உன்னோட பேக்ரவுண்ட் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், என்னால உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு சொல்லிட்டு போவான். என்ன சொல்றான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் நம்ம பையன் இந்த கண்ட்ரியை பார்த்தா அப்படியே நான் வளர்ந்த கண்ட்ரி மாதிரியே இருக்குதுன்னு அந்த கோவா கிங்டம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே போவான். அவளுக்கு ஒன்னும் புரியல, என்ன அவனா வர்றான், அவனா பேசுறான், அவனா போறான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அப்படியே பேன்னு முழிப்பான். அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஜோரோ டீம் எப்படியாச்சும் பேலஸ்க்கு போகணும்னா அந்த லிஃப்ட் கிட்ட போகணும். அங்க செக்யூரிட்டி பயங்கரமா இருக்குது. உள்ள போகணும்னா பாஸ் தேவை. வயலட் கிட்ட பாஸ் இருக்காமா. ஆனா அவன் நீங்க லிஃப்ட் வழியா போக வேண்டாம்னு சொல்லுவான். ஏமா ஏன், வாட் இஸ் த ப்ராப்ளம்னு கேட்டா, இவங்க அந்த லிஃப்ட புடிச்சு போனாங்கன்னா அது பேலஸோட என்ட்ரன்ஸுக்கு கொண்டு போய் விடும். அங்கேயும் ஏகப்பட்ட செக்யூரிட்டி ஆளுங்க இருப்பாங்க. அவங்க மட்டும் இவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிச்சானுங்கன்னா எல்லாமே ஓவர். அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பெருசாயிரும்பா. உடனே லூபி அப்படின்னா வேற வழியே இல்ல, நான் சொன்ன மாதிரி அவங்க எல்லாத்தையுமே தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்க வேண்டியதாமா. ஆனா ஜோரோ வேண்டவே வேண்டாமா. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கட்டத்துல கண்டிப்பா இவங்க எல்லாத்தையுமே அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. வயலட்டும் பார்த்துட்டு ஆமா அது ஆகாது, ஏன்னா நீங்க 3 பேருமே ரொம்ப ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கீங்கடா, உங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லைன்னா கண்டிப்பா தூக்கி போட்டு துவைச்சிருவாங்கம்பா. அந்த டைம் இவ சஞ்சியை தனியா வந்து கூப்பிட்டு போனாலே அந்த மேட்டரை பத்தி கேட்பானுங்க. அவன் கப்பலை காப்பாத்த போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அந்த மேட்டர் தான் நம்மளுக்கு தெரியுமே. தௌசண்ட்ஸ் நீ ஏதோ பஞ்சாயத்துல இருக்குன்னு சொன்னாலே அதை பத்தி கேட்பானுங்க. அது மட்டும் இல்லாம டாய் ஹவுஸுக்கு போற மேப்பையும் கொடுத்தாலே இப்படி எதுக்காக தேவையில்லாம இவ்வளவு ஹெல்ப் பண்றா என்னன்னு சொல்லி கேட்டா, நான் டோஃப்ளமிங்கோட சபார்டினேட்டும்பா, உடனே நம்ம ஆளுகளுக்கெல்லாம் தூக்கி வாரி போடும். அவன் ஆளா இருந்துகிட்டா நம்ம கூட இருக்கான்னு. உடனே விக்கா இருந்துகிட்டு அவ அவளுக்கு ஒபே பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாளா. வயலட்டுக்கு விக்காவை நல்லாவே ஞாபகம் இருக்குது, ஏன்னா அவ ராஜ குடும்பத்தை சேர்ந்தவளாச்சே. அதனால இவங்க எல்லாம் அவகிட்ட பேசுவாங்க. விக்காக்கு ஷாக் என்னன்னா இவளை இன்னுமே ஞாபகம் இருக்கான்னு. வயலட்டோட எபிலிட்டியா அதானே, யார் யார் என்னென்ன பண்றான்னு சொல்லி அவளால தான் ஈஸியா பார்க்க முடியுமே. சோ இவங்க எல்லாம் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாத்தையுமே இவ நோட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கா. அதுல ஒத்த கால் வச்சிருக்க அந்த டாய் சோல்ஜர் இவளோட சிஸ்டர் ஸ்கார்லெட் செத்த உடனே அவளோட பொண்ணான ரெபேக்காவை பத்திரமா வாழ்த்திட்டு இருக்கான்னு சொல்லி நல்லாவே தெரியும். ஃபேமிலியை நல்லா தெரிஞ்சுக்கங்க. கிங் ரிக்குன்னு இப்போ ஒருத்தர் இருக்காருல்ல, அவரோட பேரு ரிக்கு டோல்டோ 3. அவளோட பொண்ணுங்க தான் ஸ்கார்லெட்டும் வயலட்டும். வயலட்டுக்கு கல்யாணம் ஆகல, ஆனா ஸ்கார்லெட்டுக்கு கல்யாணம் ஆனது கைரோஸ் கூட. அவங்க 2 பேர்த்தோட பொண்ணு தான் நம்ம ரெபேக்கா. ஸ்கார்லெட்டுக்கு வயலட் அக்கா அப்படின்னா ரெபேக்காக்கு நம்ம வயலட் வந்து பெரியம்மா. புரியலன்னா ஒன் செகண்ட் திருப்பி பிளே பண்ணி கேளுங்க, புரியும். அந்த ஒத்த காலா டாய் சோல்ஜரா மாதிரி இருக்க பொம்மை தான் கைரோஸ். அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சண்டைக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்கன்னு சொல்லி வயலட்டுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். இந்த மேட்டர் எல்லாத்தையும் சொன்ன உடனே எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்குன்னு விக்கா பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அந்த லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாருமே இன்னுமே கிங் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு ரொம்பவே நன்றின உடனே தேம்பி அழ ஆரம்பிச்சிருவான். அப்படி அங்க கட் பண்ணி ஈஸ்ட் சைடுல இருக்க டாய் ஹவுஸோட என்ட்ரன்ஸ் காட்டுறாங்க. அங்க பயங்கரமா புழுதி கிளம்பிட்டு இருக்குது. பிராங்கி அந்த சீனியர் பிங்க் அவன் ஆளுங்க எல்லாத்தையுமே போட்டு கண்டமேனிக்கு பொலன்னு பொலந்து கட்டிட்டு இருக்கான். ஆனா அந்த சீனியர் பிங்க் சிக்கன மாதிரி இல்ல. அப்போன்னு பார்த்து ஏதோ பெரிய சைஸ் உருவம் ஒண்ணு ஜம்ப் பண்ணி வரும். யாரான்னு பார்த்தா அந்த மார்ச் விசுங்கிறவன் டன் சொல்லிட்டு பிராங்கி மேல வந்து விழுவானா. ஜஸ்ட் மிஸ்ல நம்மால எஸ்கேப். யார் இவன் புதுசா வந்திருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அந்த சப்ப பீஸுங்க எல்லாம் அட்டாக் பண்ண வருவானுங்க. உடனே எந்திரிச்சு நின்று அவன் மண்டையை காமிச்சு, இதுதான்டா என்னுடைய ராக்கெட் லான்ச்சர், இவங்க எல்லாத்தையும் சாகடிக்க போறேன்னு அந்த பீரங்கி மண்டையை காட்டுவானா. உடனே அத்தனை பேருமே பயந்து பிரேக் அடிச்சிருவாங்க. ஐயோ சுட போறானே, என்ன ஆக போதோ ஏதாக போதோன்னு. ஏன்னா மண்டை சைஸ் அப்படி இருக்குது. கடைசியில பார்த்தா மண்டையில இருந்தாலும் சுட மாட்டான், அது சும்மா ஹேர் ஸ்டைல் தானே. கையை தட்டுவான், ஓப்பன் ஆகி உள்ள இருந்து மிசைல்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்கிட்டு வரும்.
வரும். அட பாவி சண்டாளா, இவன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆளா இருப்பான் போலயே. மூல கோளாறு புடிச்சவன் மண்டைய காமிச்சிட்டு கையில இருந்து லான்ச் பண்றான். ஐயோ என்ன பண்ணுவான்னு தெரியாம அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. நோ யூஸ், வெடிச்சு தெரிச்சிருவாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு மிசைல் அந்த சீனியர் பிங்க நோக்கி போயிட்டு இருக்கும். ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம சூப்ரஸ வச்சு பல்லு வளைக்கிட்டு இருப்பான். எல்லாம் தள்ளி போங்கன்னு எவ்வளவோ கேட்பாங்க. ஆனா அவன் கேட்கற மாதிரியே இல்ல. நாக்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பான். அவ்வளவு கத்துனாயிலே ஒரு 2 ஸ்டெப் தள்ளி நின்னா என்ன வந்து சோத்துன்னு அடிக்கும், போத்துன்னு கீழே விழுவான். ஐயோ சீனியர் இப்படி அல்பாய்ஸ்ல போயிட்டியான்னு உடனே, என்ன நீங்க எல்லாம் மிஸ்டேக் பண்றீங்க, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லி எந்திரிச்சு அவனோட பவரை பத்தி விலாவாரியா சொல்லுவான். என்னன்னா அவன் சாப்பிட்டது ஸ்விம் ஃப்ரூட். அதனால அவன் எந்த இடமா இருந்தாலும் தண்ணி மாதிரியே ஸ்விம்மிங் பண்ணலாம். ஆனா தண்ணியில மட்டும் முடியாது. அப்படி இப்படின்னு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு எனக்கு எப்ப ஸ்விம் பண்ண தோணுதோ அப்பதான் ஸ்விம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தக்காளி சாசம் மூஞ்சில ஊத்தி மூஞ்ச கழுவிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கவங்களுக்கே புரியுது அவன் ஏன் அந்த அட்டாக்க டைரக்டா அவன் பாடியில வாங்கிட்டானா, அவனோட ஃப்ரெண்ட் அந்த வயசுங்கிறவன் பின்னாடி விழுந்து கிடக்குறான். அதனால தான் அவனை காப்பாத்துறதுக்காக மிசைல டைரக்டா அவன் மூஞ்சில வாங்கிட்டான். உடனே ஓ மை காட் சீனியர் சூப்பர் அப்படி இப்படின்னு அவனை பாராட்டி தள்ளுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தடிப்பைய வயசு கிட்ட நீ ஓகே வாடான்னு கேட்பான். ஒன்னும் இல்லப்பா வயிறு மட்டும் கொஞ்சம் வலியுது, மத்தபடி ஓகேட்டு மறுபடியும் ஜம்ப் பண்ணி வருவான். பிராங்கி பார்த்துட்டு இந்த அரவேக்காடு இன்னும் இருக்கானான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே ஜம்ப் பண்ணி பிராங்கி மேல டன் வந்து விழுவான். மறுபடியும் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். ஆனா என்ன அந்த இடமே கண்ணா பின்னான்னு உடஞ்சிரும். அந்த மார்ச்விஸ் கால் வைக்கிற இடம் கூட டம்முன்னு உடையுது. இவன் டிஎம்என்டி ஆர்மியோட எக்ஸிகியூட்டிவ். டே விளக்கண்ண யாரா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கும் போதே அங்க நேவி ஆளுங்க பூரா வந்துருவாங்க. ஏகப்பட்டவர் அப்படியே சுத்தி ரவுண்ட் கட்டி நிப்பானுங்க. கூடவே அந்த பேஸ்டல் வேற வந்து நின்னுட்டு இருக்கான். மொத்தத்துல டாய் ஹவுஸ்க்குள்ள இவனை போக விடாம கம்ப்ளீட்டா ரவுண்ட் கட்டிட்டாங்க. பிராங்கிக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல, இவனுங்க எல்லாருமே காவாலி பாலுக, எதுக்காண்டி நேவி இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு. இது பிராங்கிக்கு புரியலன்னா பரவாயில்ல, அவங்க ஆளுகளுக்கே புரியல என்னடா நடக்குதுங்கன்னு. அந்த டைமுக்கும் போது நேவி ஆளுங்க பிராங்கிய கண்டமேனிக்கு சுடுவானுங்களா. ஐயோ இப்ப இவனுக்கு கூட சண்டை பண்ணுமா, சரி ரைட்டு சண்டைக்கு நான் ரெடின்னு சொல்லிட்டு சும்மா கேத்தா அனுப்பான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!